ஒரு பையங்க, நான் இதை சொல்றேன், ஒரு பையன் 9th ஸ்டாண்டர்டுங்க என்னமா கவிதை எழுதனான் தெரியுமா? ஆனா எதுலயோ சிக்கிக்கிட்டு இருந்தான். அவனை நான் விடுதலை செய்தேன். அவன் மிகப்பெரிய மனிதனாக மிக உன்னதமான நிலைக்கு வந்தான். நான் அவனை சொல்கிறேன், 9th ஸ்டாண்டர்ட்ல ஒரு பையன் இப்படி எழுத முடியுமா? என்னுடைய கிளாஸ்ல இப்படி ஃபர்ஸ்ட் நான் ஸ்கூல் டீச்சர் தான். போய் உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பையன் இப்படி ஏதோ குனிஞ்சு எழுதிட்டே இருந்தான். டேய் என்னடா அதுன்னு கேட்டேன். எழுந்திருச்சு நிக்கிறான், 6 அடிக்கு இருக்கிறான். பயமாயிடுச்சு. மிரட்டி கேட்டுட்டேன். உள்ள குருன்னு நடங்குது. என்னமோ சொன்னானா, புதுசு, ஃபர்ஸ்ட் கிளாஸ். எழுந்திருச்சு நிக்கிறான். உட்காருன சத்தமா உட்காந்துட்டான். மறுபடியும் குடு 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 குடுன்னு என்ன எழுதிட்டு இருந்தான். என்னடா எழுதுறேன்னு எழுந்திருச்சு. நீ கிளாஸ் எடுக்கிறீங்க என்னன்னு கேட்டானா அப்படிங்கிறான். அவன் எழுந்திருச்சு. அப்படி நான் உங்களை கேட்டனா அப்படின்னு சுருன்னு கோவம் வந்துச்சு பாரு. ஃபர்ஸ்ட் டே எதுக்கு அவனை பாதிக்க வைப்பானேன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டேன். உட்கார மறுபடியும் குடு 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 குடுன்னு பாரு. பக்கத்துல இருக்கிறவன் கேன்னு சிரிக்கிறான். இப்போ உன் வேலை உன்னை மட்டும் பாதிச்சா பரவாயில்ல, பக்கத்துல இருக்கிற குழந்தைய பாதிச்சா விட மாட்டேன். டேய் அப்படின்னு அவன் பக்கத்துல இருக்கிறவன் டைரியை பிடிங்கிட்டு வந்து கையில கொடுத்துட்டு உஷாரா முன்னால உட்காந்துட்டான். என்னன்னு பார்த்தா கவிதை எழுதி இருக்கிற தலைவர். நான் நடத்துறேன் அறத்துப்பால், அவன் எழுதுறான் கவிதை. படிக்கிறேன் சார். 14 வயசு பையன் எழுதுற கவிதையா? வெண்பா வெண்பா எழுதியிருக்காங்க, மரபு கவிதை எழுதியிருக்காங்க. ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூல் பையன். நான் படிச்சு விதிர்த்து போனேன். அந்த பையன் எழுதியிருக்கான் பாருங்க. நான் அறத்துப்பால் நடத்திருக்கேன், எடுத்து என்னடா இது எழுதியிருக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தேன். எழுதியிருக்கிறாங்க பையன், 4 வித பண்புகளும் இருக்கும். சபாஷ். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, 4 பண்பு. 4 வித பண்புகளும் இருக்கும். அவள் நாவ செய்ய 4 மறை பிறக்கும். ரிக் யஜுர் சாமம் அதர்வனம். 4 வித பண்புகளும் இருக்கும். அவள் நாவ செய்ய 4 மறை பிறக்கும். விழி சந்திரனோ சூரியனோ என்று தினம் மையமெழ கண்களிலே ஜாடை பல தெரிக்கும், உடல் சிலிர்க்கும். அன்றொரு நாள் பெண்ணவளை பார்த்தேன். 14 வயசு. அன்றொரு நாள் பெண்ணவளை பார்த்தேன். அந்த பெண்ணழகை கண்டு மனம் வேர்த்தேன். அட பீடி வாங்க காசு இல்லை, பென்சு வண்டி யோசனையா என்று மனம் சொல்லிவிட மறந்தேன். உடனே இறந்தேன்னு எழுதியிருந்தாங்க. நல்லா ஏய் வாடா வெள்ள வாடா, வா வெள்ள வா வெள்ளவான. நீ நம்ம ஜாதிகார பயலா இருக்கிற. வா கவிதை எழுதுற, வா 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 வா. என்னது இதுன்னு மேஸ் வேணா. இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ், உங்களுக்கு ஐ எம் a very bad boy அப்படின்னா. நான் சொன்னேன் நானும் பாய் தான் சொல்லுன. என்னது இதுன்னு வேணா மேஸ்னா. ஏய் நல்லா எழுதியிருக்கடா. நிஜமாவா மிஸ் பாருங்க, அதாங்க குழந்தை. நிஜமாவா மிஸ், ரொம்ப அழகா எழுதியிருக்கடா. யாருன்னு மட்டும் சொல்லு. யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டீங்களா மிஸ்னா? சொல்ல மாட்டேன்டா. சத்தியமா நான் சத்தியமா சொல்ல மாட்டேன்டா. பேர் சுஜாதா மிஸ் +2 சொல்லிட்டாங்க. 14 வயசுல குழந்தை எங்கேயோ பாதிக்கப்பட்டிருக்குங்க. அப்புறமா அவன் சொல்றான், நானும் சுஜாதாவும் ஒரே கிளாஸ் தான் மிஸ், நான் தான் மிஸ் 9th இருக்கிறேன், அவன் போயிட்டான் மிஸ் +2க்குங்கிறான். அவனை பார்த்து சொன்னேன், எவ்வளவு அழகாடா எழுதுற, நீ எழுதலாம்ல. எப்படி மிஸ் எழுதுறது? எனக்கு இவ்வளவுதான் மிஸ் எழுத தெரியும். என்ன நான் பார்த்தேங்க, என்னமா எழுதியிருக்காங்க புள்ள. ஆனா எங்கேயோ சிக்கிக்கிட்டு இருக்கான். சிக்கிறதுனால அவனுடைய ஆற்றல் அவனுக்கு தெரியல. அந்த பையன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொன்னேன், தம்பி இவ்வளவு நல்லா நீ எழுதுற, நான் சில தத்தகாரங்கள் சொல்றேன், நீ எழுத முடியுமா? நான் தத்தகாரம்னா என்ன மிஸ்ன்னா. அந்த பையனை கூப்பிட்டு நான் சொன்னேன்பா, ரொம்ப ஜாலியா இருக்கும் இதை நான் சொன்னானாலே. அவன் அவ்வளோ ஜாலியா இருந்தான். அந்த 14 வயசு குழந்தை என்கிட்ட பரிசா என்ன கேட்டான் தெரியுமா? ஆச்சரியப்படுவீங்க ஆச்சரியப்படுவீங்க. அவன் கேட்டது பாரதிதாசன் கவிதைகள். என்கிட்ட பாரதிதாசன் கவிதை கேட்கிறாங்க குழந்தை. பெரியவங்க கூட கேட்டுருவாங்களா? பாரதிதாசன் கவிதையை படிக்க வேண்டும் என்று கேட்டுருவாங்களா? அந்த குழந்தை கேட்டுச்சு என்கிட்ட, பாரதிதாசன் கவிதை படிக்கணும்னு ஆசையா இருக்கு மேடம். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளை, ஏதோ ஃபெயில் ஆகிற பிள்ளை தான். ஆனால் அவனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல். 8ஆம் கிளாஸ் தான் படிச்சாரு கண்ணதாசன். முத்தொள்ளாயிரத்தை கரைச்சி குடிக்கல, தொல்காப்பியத்தை கரைச்சி குடிக்கல. நான் இந்த குழந்தைக்கு சொன்னேன், தத்தகாரம் போடுறேன்டா, எழுதுறியான. தத்தகாரம் என்ன மிஸ்னா? தான தனந்தன தான தனந்தன தானா,
தன்னை தான தானா இப்படி எழுதணும்டா. உனக்கு மரபு கவிதை வருது, உன்னால எழுத முடியும். அவங்ககிட்ட நான் நின்றுட்டு பேசிட்டு இருக்கிறேன். ஸ்டாஃப் ரூம்ல ஒரு மிஸ் வந்து சொல்றாங்க, மிஸ் அவன் கெட்ட பையன், அவனோட என்ன பேச்சு? மனசுல சொன்ன, போமா வேலையை பார்த்துக்கிட்டுன்னு. இல்ல மேடம் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் பேசிட்டு வந்துடுறேன்னு வெளியில சொன்னேன். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரையாவது டிஸ்டர்ப் பண்ணா அவங்க இப்படிதான் பேசுவோம், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார். போயிட்டாங்க. அந்த பையனை சொன்னேன், எழுதுறியாடா? எப்படி எழுதுறதுன்னு தெரியல மிஸ். அவன் டேஸ்ட்டுக்கு சொல்லணுமே, நம்ம டேஸ்ட்டுக்கு சொன்னா அவன் வரலையே இன்னும். அவ வானத்து நிலாவ வளைச்சி போட்டு வச்சிருக்கா பொட்டு, அவ வானத்து நிலாவ வளைச்சி போட்டு வச்சிருக்கா பொட்டு, அத அத்தா மனச தொட்டு. சூப்பர் மிஸ்னா. இப்ப எழுதுவியா? எழுதுற மிஸ்னா. அடுத்த வாட்டி எழுதிட்டு வந்தான் பாருங்க, என்ன சொல்லு. அது சொல்லியிருக்கேன் நிறைய இடத்துல. என்ன எழுதுறான் பாருங்க. அப்ப காவிரி ப்ராப்ளம் இப்போ இல்ல, தொடங்கின ஒரு 2-3 வருஷம். கண்ணுக்குள் இருக்கு காவேரி போல காத்திருக்கும் பொண்ணே, பக்கம் ஓடிவாடி என் கண்ணே, நான் காத்து காத்து நின்னு மனசு வாடி போச்சு எங்கி, என்னை வாட்டுவதேனோ பாங்கி. எப்போ நல்லா இருக்குடான்னு. அடுத்த ஸ்டான்ஸா, பெய்யும் மழையில மின்னல போல முகத்தை நீயும் காட்டி, என் உசுர கொஞ்சம் வாட்டி, நான் செத்து செத்து பிழைக்க நீயும் போகிறியே நில்லு, என்னை கொல்லுவதேனோ சொல்லு. ஏய் சூப்பர்டான. நீ ஓடக்கரையில வளைஞ்சு நெளிஞ்சு நடக்க அழக பார்த்து, இந்த அன்னசில் இருக்குது வேத்து, வழி போகும்போது நின்னு முகத்தை நீயும் கொஞ்சம் காட்டு, இந்த உசுரை இன்னும் வாட்டு. நீ வையற போதில வளைஞ்சி நெளிஞ்சு கோலம் போட்டு பழக, அத்தான் ரசிக்க அந்த அழக, உன் கொலுசு சத்தம் குலுங்க குலுங்க ஏங்குதடி நெஞ்சு, வஞ்சி நீயும் வந்து கொஞ்சு, என் மாமா வீட்டு மயில நீயும் மாறி போகலாமா, என் மாமா வீட்டு மயில நீயும் மாறி போகலாமா, என்னை வாட்டி வதக்கலாமா, நான் கொஞ்சம் கொஞ்சம் வஞ்சி நீயும் மிஞ்சி போகலாமா, மனசை போட்டு மிதிக்கலாமா. முடிச்சிட்டான். மிஸ் நல்லா இருக்கா மிஸ்? நான் சொன்னேன் மிதிக்கலாமான்னு முடிச்சிருக்கடா, நல்லா இல்லடான்னு. இன்னும் முடியல கவிதை, முடிச்சுட்டு வா தரேன். பாரதிதாசன் மிஸ் தரேன், வாங்கிட்டேன் தரேன். அடுத்த நாள் எழுதிட்டு வந்தாங்க. என்ன பாருங்க சொல்லு. அவன் கடைசியா முடிச்சுட்டு வந்தான். நீ காலு மேல காலை போட்டு அலைஞ்ச தண்ணி மேல இந்த மனசு பதிஞ்சதால, நான் ஓட்ட போட்ட ஓடம் போல ஆடு ரேண்டி சாலம், நம்ம கூடுவது எந்த காலம். அவனுக்கு பாரதிதாசன் புத்தகத்தை பரிசு தந்தேன். புளிய மரத்தின் கதை என்கின்ற சுந்தராம் சாமியின் புத்தகத்தை பரிசு தந்தேன். நான் ஏன் இதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் என்றால், ஏன் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன் என்றால், எதில் உனக்கு ஆசையாக இருக்கிறதோ அதை நீ பிடித்துக்கொள், அப்பொழுதுதான் நீ ஜெயிக்க முடியும்.